பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. இப்ப ஏசப்பாட்ட சொல்ல போறேன், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஆமென். சீக்கிரம் ஒரு சின்ன காரியத்தை ஏசப்பா நேத்து நைட் எங்களோட பேசின ஒரு சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு பைபிள்ல எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 3வது அதிகாரத்துல இருக்கிற 3வது வசனம், சாம் சாப்டர் 3 verse 3 எடுத்து வாசிப்போம். எல்லாருக்கும் நம்மளுடைய ஆசை விருப்பம் ஏசப்பா பிராமிஸ் பண்ற முக்கியமான ஒரு சில காரியங்கள் 2 நாளா நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு வசனம், நம்மளுக்கு கேடகமும் அவர் நம்மளுக்கு மகிமையும், அவர் நம்ம தலையை உயர்த்துவார். தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், கண்டிப்பா ஏசப்பா உங்க தலையை உயர்த்துவார். பேரை நல்லா தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், உங்க ஏசப்பா உங்களுக்கு தான் பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தலையை உயர்த்துகிறதுக்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேன். இப்ப எனக்கு வந்து ஸ்டீஃபன் வந்து 10 ரூபா கொடுக்கணும்னு வராரு, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வராரு, கான்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. எப்படி எல்லாம் ட்ரை பண்ணுவாரு, போன் பண்ணுவாரு, வீட்டுக்கு வருவாரு, எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாரு. ஆனா அந்த நம்பர் யுவர் டயலிங் இஸ் நாட் அவைலபிள், அவுட் ஆஃப் சர்வீஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா, அவைலபிள் இல்லைன்னா, நான் அவைலபிள் இல்லைன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ற மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு. ஆனா ஏசப்போட அன்பு எப்படின்னா, வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா உள்ள பிரவேசித்து அவனை தோல் மேல தூக்கி சுமந்து செல்ல நான் தயாரா இருக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கென்று நான் அவைலபிளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூழ்நிலை அவைலபிளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, என்று அவைலபிளா இருந்த ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போறோம். சாப்டர் 1 verse 18 எடுத்து வாசிப்போம். மத்தேயு புஸ்தகத்தில் இருக்கிற 1வது அதிகாரத்தில் இருக்கிற 18வது வசனம். மேத்யூ, ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வருகையில். ஓகே, ஆமா போதும். இப்போ இந்த வசனத்தை குறித்து நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மரியாள் இடத்துல நம்மளை வச்சுக்க போகிறோம். நாம் மனவாட்டி, அவர் மனவாளன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். முதலாவது யாருடைய தலையை ஏசப்பா உயர்த்துவார் என்றால், அவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் தலையை உயர்த்துவார். விசுவாசிக்கிற மாதிரி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதாவது ஏசப்பா நம்மளுடைய எதிர்பார்க்கிறது, நான் அவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். நம்ம நேசிக்கிற நபர் எப்ப கூப்பிட்டாலும், எப்ப அவங்க தேடி வந்தாலும் நம்ம அவைலபிளா இருப்போம். நேசிக்கிற நபர் ஏர்போர்ட்ல எனக்காக 5 மணிக்கு வந்துருவேன்னு சொன்னாங்கன்னா நம்ம எத்தனை மணிக்கெல்லாம் போய் நிப்போம்? முன்னாடியே போய் நிப்போம். ஏன்? அவங்கள நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏசப்பாவை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம பக்கத்துல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பாவை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அடிக்கடி நான் ஏசப்பா விட்டு டவுனா இருக்கிற நேரத்துல அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்பாவுக்கு ஒன்ன போல 1000 ஜெபம் இருக்கிறாங்க, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஏசப்பா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுது, பூமி அனைத்துல அவருடைய கண்கள் உலாவிக்கிட்டே இருக்குதான். அதாவது உணர்வுள்ள இறுதி உண்டோன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு. நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆந்திராவில் இருக்கலாம், கண்ணு அமெரிக்கால சுத்திட்டு இருக்கலாம், கண்ணு அந்தமான்ல கூட சுத்திட்டு இருக்கலாம். ஆனா உங்க கண்ணு எப்போதும் என் மேலதான் இருக்கணும். நிறைய பேருக்கு ஆசை இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த அழகான கண்கள் நம்மளை பார்க்க போய் தான் நம்ம இன்னும் ஜீவனோட இருக்கோம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்காகவும் எதற்காகவும் ஏசப்பாவை மிஸ் பண்ணிடாத. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, யாருடைய தலை ஏசப்பா உயர்த்துவார் என்றால், நியமிக்கப்பட்டிருக்கிற மனவாட்டியின் தலையை உயர்த்துவார். அவருடையவென்று அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஏசப்பா அதிகமா எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கிறவங்க எல்லாம் கை வைக்கிறாங்க? அரேஞ்ச் மேரேஜ் அப்ப ஃபர்ஸ்ட் அந்த பையனை பொண்ணை வந்து பொண்ணோ பையனோ ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் ஆகிறது வரைக்கும் இந்த வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது இருக்காங்களா? என்ன பண்ணுவாங்க? பிரிச்சிடக்கூடாது, அவங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது, பிரிச்சு வைப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து, ஆனா அவங்களால பிரிஞ்சு இருக்கவே முடியல, அவங்களால செப்பரேட்டா இருக்க முடியல. என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. அந்த அன்பான மனைவி என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு அந்த ஹஸ்பண்ட் ஆக போறவங்களுக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்காக நான் பிரியாணி சமைக்கலான் இருக்கிறேன், அதனால யாருக்கும் தெரியாம எங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு போயிடுறேன். அந்த அம்மாவுக்கு சமைக்க தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் ஐஸ் வச்சிடணும்னு என்ன பண்றாங்க, இதன் பார்த்து பிரியாணி பண்றாங்க. டேஸ்ட் வரல, கலர் வரல, சிவப்பு கலர் வரணும்னு சொல்லி சிவப்பு கலர் ஒரு பொடியை போட்டு நல்லா கலர் பண்ணிடுறாங்க. மனைவி நம்மளை ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறாங்க, ட்ரீட் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம அது எப்பயுமே ஸ்பெஷல் தானே, கரெக்டா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்பெஷலா இருக்கும். அந்த நியமிக்கப்பட்ட உறவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்கேஜ்மெண்ட் ஆனப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. நிறைய பேர் எங்க தம்பி மேரேஜ் முடிஞ்சோடனே அந்த சந்தோஷமே போயிருச்சுன்ற மாதிரி. அண்ணா என்ன பண்றாரு, யாருக்கும் தெரியாம சைலண்டா உள்ள போய் மனைவி சாப்பிட்ட பிரியாணிக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி, சமைச்ச பிரியாணிக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு எடுத்து வாயில வைக்கிறாரு. கண்ணுல பொத பொத பொதன்னு தண்ணியா வருது.
அம்புட்டு ஒரு ஆனந்த கண்ணீர் வருது. ஓடி வந்து கேக்குறாங்க, ஏங்க அழுகுறீங்க, அவ்வளவு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல. வேற வழி இல்ல சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட கையோட சீக்கிரமா வீட்டுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு போறாரு, செகண்ட் ரவுண்டு போறாரு, ரவுண்டு போறாரு, 10 ரவுண்டு போயிட்டே இருக்காரு. எங்க போறாரு? பாத்ரூம். ஸ்டீபன் கரெக்டா சொல்றேன். எங்க போனாரு? அம்புட்டு என்ன பண்ணிருக்காங்க, காரை போடி அள்ளி போட்டிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாம என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட அம்மாட்ட சொல்லிட்டாங்க, நான் பிரியாணி சமைச்சேன், ஹஸ்பண்ட் அழுதுகிட்டே ரொம்ப ஆனந்த கண்ணீரோட சாப்பிட்டு போனாரு, ஒரு வாரத்தை போன் பண்ணி கேளுங்க அப்படின்னு அந்த மனைவி வந்து மாமியார் அம்மாட்ட சொல்லியிருக்கிறாங்க. மாமியார் போன் அடிக்கிறாங்க. போன் அடிக்கிறார், இவர் பாத்ரூம்ல உட்காந்து அட்டன் பண்றாரு. தம்பி பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சாமே, கேள்விப்பட்டேன். ஆமா, அவங்க ஒரு கலக்கிட்டாங்கம்மா. அப்ப அந்த உறவை வந்துட்டு என்ன, இதே பிரியாணிய அவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்படி சமைச்சிருந்தாங்க, என்ன பண்ணிருப்பாங்க? ஆபீஸ் ரூம். ஆமென். அப்ப மனிதனுடைய அன்பு எப்பனாலும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த நியமிக்கப்பட்ட அன்புன்றது எப்போதுமே ஆமென், என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன நிலையில வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள், என்ன காரியங்கள் வந்தாலும், அந்த அன்பு எப்போது வேல்யூ ப்ரீசியஸா இருக்கும். ஆமென். அந்த ஆதியில கொண்டிருந்த அன்புன்றது ரொம்ப 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 முக்கியம். ஆமென். நிறைய பேருக்கு நான் ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் ஞாபகம் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆனா இன்னைக்கு அதே நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஆரம்பத்துல தம்பி நல்லா வர்ஷிப் பண்ணுவாங்க, நல்லா மணிக்கணக்கா இயேசுப்பா கூடயே இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பிஸி, டைம் இல்ல, காம்ப்ரமைஸ். இன்னைக்கு தேடலையா நாளைக்கு தேடிக்கிறோம், காலையில தேடலையா மதியம் தேடிக்கிறோம். இன்னும் அவருடைய அன்பு மாறலன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நேசிக்கிற அப்பா என் அன்பின் நிமித்தமா அவர் சந்தோஷமா இருக்கிறாரா, என் அன்பின் நிமித்தமா அவர் சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரான்னு சொல்லி நம்மளே நிதானித்தார். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப நான் அவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்பு பொறாம கொள்ளாது, என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கும். அந்த அன்பு என்ன சூழ்நிலை வந்தாலும் விட்டு கொடுக்கவே கொடுக்கும். ஆமென். முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமென். பேருக்கு அந்த அன்பு புரியுதுன்னு சொல்றவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசிங்க. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இவர்கள் கூடி வரும் முன்னே, ஒரு நாள் அந்த மணவாளனை நம்ம பார்க்க போகிறோம். வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள். ஆமென். நான் இந்த உலகத்தோடு நான் நியமிக்கப்பட்டிருந்தேன்னா எனக்குள்ள இருந்து வெளிவடுறது, எனக்குள்ள இருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே உலகத்தோட காரியமா இருக்கும். எல்லா சூழ்நிலையும் நான் இயேசுக்கோடு நான் இணைந்து இருந்தேன் என்றால், இயேசுக்காக நான் அவைலபிளா இருந்தேன்னா எனக்குள்ள இருந்து வெளிப்படுறதெல்லாம் சுத்தமா இருக்கும், பரிசுத்த ஆவி நிறைந்ததா இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்ப என் பேச்சில இயேசு வெளிப்படுவார், என்னோட வேலையில இயேசப்பா வெளிப்படுவார், என் நடக்கையில இயேசப்பா வெளிப்படுவார், என்னுடைய எல்லாவற்றிலும் இயேசப்பா வெளிப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இந்த விலையேற பெற்ற இந்த அன்புல நம்ம நிலைத்து இருக்கணும். இந்த மனுஷனே சொல்லுவான், நண்பர் யாருன்னு சொல்லு, நான் நீ யாருன்னு சொல்லிடுறேன். பரிசுத்த ஆவியானவர் தான் என் நண்பர்னு சொல்றவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சபையில கூடி வருகிற நேரத்துல மாத்திரம் நண்பரா இருக்கிறது இல்ல, என் வீட்டுல ஏசப்பா நண்பரா இருக்கணும், இல்ல ஏசப்பா நண்பரா இருக்கணும். இருக்கிறவங்கள சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் அவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த உணர்வு எனக்குள்ள இருந்துச்சுன்னா எனக்குள்ள இருந்து வெளிப்படுறது எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்த ஆவியின் கனிகளா இருக்கும். அந்த வசனத்தை சீக்கிரமா வாசிக்க. அடுத்த வசனத்தை 19th verse வாசிப்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட மனதா இருந்தான் வசனம் சொல்லுது. ஆமென். இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தது போல நம்மளுக்குள்ள இருந்து வெளி, அவங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டார்டிங் சூப்பரா இருக்குது. ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை தான், பரிசுத்த ஆவியோடு வாழ்கிற பிள்ளையா இருக்கிறாங்க. ஆனா அவங்க கூட இருக்கிற நபர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தள்ளிவிட மனதா இருந்தாங்க. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நல்லா நம்ம ஆண்டவருக்குள்ள ஓடிட்டே இருக்கிறப்ப ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நடத்துற விதமும் இருக்கும், சைடு பாத்தீங்கன்னா மனுஷனுடைய சூழ்ச்சிகள்ன்றது நிறைய காணப்படுது. நம்பி இருந்தோமோ அவங்களே நம்மளை கைவிட நிலைமை வரலாம். யாரை நம்ம ஆசையா நம்ம நேசி இவங்க நிமித்தமா நம்ம நல்லாயிரும் நினைப்போம், அவங்களே நம்மளை ஏமாத்துற நிலைமை வரலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்றவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. சின்ன எக்ஸாம்பிள பார்த்து நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஏசப்பா சமூகம் ஜெனிசிஸ்ல அதுல ஆபிரகாமுக்கு இஸ்மவேல்னு ஒரு பையன் பிறப்பாங்க. சின்ன வயசுல இருந்து இஸ்மவேலையும் சூப்பரா நேசிச்சு ஆபிரகாம் வளர்த்துட்டே இருந்தார். ஒரு சிச்சுவேஷன் வரப்ப ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து ஒரு தண்ணியும் அப்பத்தையும்
அப்பத்தையும் கொடுத்து இனிமே நீங்க போயிருங்க. ஒரு நாள் தோள் மேல தூக்கிட்டு வந்த தகப்பன் என்ன பண்றாரு, ஒரு சூழ்நிலை நிமித்தமா பையனை அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கு முன்பாக ஆபிரகாமுடைய வைஃப் அவங்க இஸ்மவேலை அவங்க அம்மாவை ஆகாரையும் கொடுமைப்படுத்துற நேரத்துல ஒண்ணுமே இல்லாம ஓடி ஒரு தண்ணீர் துறவண்டைக்கு போறாங்க. அங்க ஏசப்பா வெளிப்பட்டு பேச ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது திருப்பியும் பிரச்சனை வருது. ஆபிரகாமே தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்துட்டு அனுப்பி விடுறாரு. முறை அந்த தாய் என்ன பண்ணிருக்கணும், அதே போலதான் திருப்பி அந்த தண்ணீர் துறவு ஏசப்பா எங்க இருக்கிறாரு, எங்க பேசினார் அங்கே போயிருக்கணும். அவங்கள்ட்ட இருந்த கடைசி நம்பிக்கை அற்று போய் வனாந்தரத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஓரமா வச்சுட்டு ஆகார் போய் பயங்கரமா அழுகுறாங்க. கதறி அழுதாலும் சொல்லப்பட்டிருக்கு. பயங்கரமா கதறி அழுதாங்க. பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அது பிள்ளைன்னா அது சின்ன பிள்ளை கிடையாது. முதல் 2 சாப்டர்லாம் எடுத்து வாசிச்சீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஏறக்குறைய 18 to 19 வயசு இருக்கும். அப்ப அந்த பிள்ளை வளருகிற நேரத்திலேயே ஆபிரகாம் பார்த்துதான் வளர்ந்துருக்கும். ஆகாரம் கூட தான் வளர்ந்துருக்கும். ஒரு சூழ்நிலைன்னு வரப்ப அப்பா அம்மா யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கலாம். அவருடைய பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். ஆமென். பிள்ளை என்ன சத்தம் போட்டிருக்கோம், ஒரே விஷயம் தான், அவர் அப்பான்னு கூப்பிட்டு சுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஃபீல் பண்ணி இருக்கிறீங்க, நீங்க அப்பான்னு கூப்பிட்டப்பெல்லாம் ஏசப்பா அரவணைச்சிருக்கிற பேசியிருக்காருன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சூழ்நிலை வந்தாலும் ஏசப்போட அன்பு மாறாது. ஆமென். இந்த இடத்துல பாக்குறோம், மரியாதை யோசேப்பு தள்ளி விட நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். பேசுறாருன்னு பார்த்தோம்னா மரியாதை ஏத்துக்கொள்றதுக்கு அசிங்கமா நினைக்காத, அவருக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறிச்சு மனுஷங்க எப்படினாலும் பேசலாம், மனிதர்கள் எப்படினாலும் அவதூறா பேசலாம், எப்படினாலும் சாட்சி கொடுக்கலாம். ஆனா அந்த பரலோகத்துல இருந்து ஒரே ஒரு சத்தம் கேட்கணும், அவனுக்குள்ள இருக்கிறது நானு. பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம், உனக்குள்ள இருக்கிறது இயேசு. என் பேச்சு ஏசப்பா போல இருக்கும், வாழ்க்கை ஏசப்பா போல இருக்கும், என் நடக்க எல்லாம் ஏசப்பா போல இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்ன குறிச்சு அந்த பரலோக சாட்சி கொடுக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இப்படி அவங்க வாழ்க்கை பரிசுத்தமா அவருக்கு நியமிக்கப்பட்டு வாழ்ந்ததுனால வசனம் சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அதற்கு பெயர் இயேசு. ஆமென். விசுவாசிக்கிற இயேசுவை சொந்தமாய் கொண்ட நான் பாக்கியவான் சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மரியாள் லூக்கா புஸ்தகத்துல என்ன பண்றாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போறாங்க. எலிசபெத்னு ஒரு கிழவியை பார்க்க ஓடி போறாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் என்ன சொல்றாங்க, பாத்தியா ஏசப்பா என்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்த. யோசேப்பு என்ன வேற மாதிரி பார்த்தாரு, இருக்கிற மனுஷங்களை வேற மாதிரி பார்த்தாங்க, அகேன்ஸ்டா பார்த்தாங்க. அவர் மாத்திரம் தான் என்ன நல்லவர் உண்மையா பார்த்தாரு. அவருடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து அவங்க சொல்றாங்க, இது முதல் கொண்டு எல்லா ஸ்திரீகளுக்குள்ள நான் தான் பாக்கியவான்னு சொல்றாங்க. விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனை காட்டிலும் இந்த ஈசிய சபையில இருக்கிற நீங்க பாக்கியவான். எல்லாரும் கண்களை மூடி, அதுதான் இதுதான் ஒரு உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு ரட்சணிய சந்தோஷம். இயேசு நம்மளுக்குள்ள கிரியை செய்வார் என்றால், இயேசுவை நான் சுமக்க ஆரம்பிப்பேன் என்றால், இந்த அன்பை வந்து என்னால் எனக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கவே முடியாது. பிரெக்னண்டா இருக்கிற மரியாள் ஓடி போய் எலிசபெத்தின் நற்செய்தியை சொல்ல முடியும்னா, இருக்கிற ஒவ்வொரு நபராலையும் நம்ம வாழ்க்கை அனைவருக்கு இயேசுவின் நற்செய்தியா இருக்குன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. எல்லாரும் முழு உள்ளத்தோடு கண்களை மூடி அப்பாட்ட சொல்ல போகிறோம், இன்னைக்கு எங்களை பாக்கியவானா மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவர். ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பெர்சன் அப்பா. உண்மை நாங்கள் சொந்தமாய் கொண்டது பாக்கியம் உள்ளவர்கள். ஒரே வார்த்தை அப்பாட்ட சொல்ல போகிறோம். மரியாளுக்கு அன்னைக்கு இருந்த அந்த சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில இருந்துச்சு. சிலுவைக்கு முன்னாடி எல்லாரும் ஓடி போறாங்க, யோவானு ஓடுறாரு, எல்லாருமே ஓடுறாங்க. ஆனா அந்த வசனம் சொல்லுது, அந்த அன்பான சீசன் மாத்திரம் திருப்பி வந்து நிற்கிறாரு. மரியாள் அருகில நின்னுட்டே இருக்கிறார். அந்த இடத்துல என்ன பண்றாரு, அதோ உன் தாய், அதோ உன் மகன் சொல்லி உறவை ஏற்படுத்துறாரு. எந்த நிலை வந்தாலும் ஏச விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு லவ் பண்றதை காட்டில இன்னும் அதிகமா ஏசப்பா லவ் பண்றேன்னு சொல்றவங்க ஒரு ஆமென். எங்க வாழ்க்கையில மாத்துனது அது ஒரே ஒரு விஷயம் தான். துணிகரமா ஏசப்பாக சுத்திட்டு இருந்த ஒரு மனுஷனா இருந்த என் வாழ்க்கையில ஏசப்பாட்ட கேட்ட ஒரு கேள்வி, எனக்கு சின்ன வயசுல உங்களுக்கு நல்லாவே தெரியும், பண்ணாதது ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே நான் பண்ண வச்சீங்க, திருப்பி நான் 10 வருஷம் உங்களை நான் வேதனைப்படுத்தினேனே. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது பாட்டு பாடணும், பிரசங்கம் பண்ணணும், வாசிக்கணும், சபைக்கு போகணும், ஃபேமிலி பிரேயர், சுத்தமா வாழணும். இது நாங்க வாரம் பண்றோம், டெய்லி பண்றோம், முடிஞ்ச அளவுக்கெல்லாம் பண்றோம். ஏன் ஏசப்பா என்னால நிக்க முடியல? நான் தெரிஞ்சே உங்களை இவ்வளவு தூரம் நான் வேதனைப்படுத்தினேனே, நான் நின்னா உண்மையா நிக்கணும். அட்லீஸ்ட் நான் உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. இருக்கிறவங்க மாத்திரம் ஏசப்பாட்ட கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பா நான் நின்னா உண்மையா நிற்கணும், அட்லீஸ்ட் நான் உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிறப்ப ஏசப்பா என்கிட்ட திருப்பி கேட்டாரு, நீ இந்த 19 வருஷம் என்ன நேசிச்சேன், லவ் பண்றேன், நான் கிறிஸ்தவன் சொல்றேன், ஒரு நாளாச்சு ஐ லவ் யூ பான்னு சொல்லி இருக்கிறியா? ஒரு நாளாச்சு என்கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கியா அப்படின்னு ஏசப்பா கேட்டாங்க.
அந்த ஒரு கேள்வி என்ன இந்த உங்களுக்கு முன்னாடி நிக்க பண்ணுச்சு? இவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி, என்ன நேசிக்கிறேன்? ஏதாச்சும் வந்து கேட்டிருக்கேன், எனக்கு நான் ஹாப்பியா இருக்கிறேனா கேட்டிருக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாட்ட 2 நிமிஷம் கேட்க போகிறோம். நான் பண்ற ஊழியத்தின் நிமித்தமா, நான் பண்ற வாழ்க்கை நிமித்தம், நாங்க பண்ற படிக்கிறது நிமித்தம் நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களாப்பான்னு கேளுங்க பாருங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களாப்பா? எல்லாரும் கண்களை மூடி அப்பாட்ட பேசுங்க பாருங்களேன். நீங்களும் ஏசப்பாவும் பேசுற நேரம் இது. அப்பா உங்களை அவர் உங்க பக்கத்துல அருகில ஆசையா நின்றுட்டு இருக்கிறார். இவ்வளவு நாள் கேட்காத ஒரு கேள்வி, நல்லா இருக்கீங்களாப்பான்னு கேளுங்க பாருங்க. குடும்பத்தின் நிமித்தமா ஹாப்பியா இருக்கிறீங்களா? சபை நிமித்தமா ஹாப்பியா இருக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கணும்ப்பா. என் கூட நீங்க இருக்கிறப்ப நீங்க சகிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, சந்தோஷமா இருக்கணும். இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கரத்தை இருதயத்துல வச்சு அப்பாட்ட பேசுங்க பாருங்களேன். நல்லா இருக்கிறீங்களாப்பா? எனக்குள்ள நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களாப்பா? எனக்குள்ள நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா? நான் பேசுறப்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா? என் போனை யூஸ் பண்றப்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா? ஆண்டவரே, என்னோட வேலை நான் செய்யற விஷயம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருக்கிறப்ப உங்களுக்கு நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா? நம்மளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுச்சுன்னா, ஃபோக்கஸ் எல்லாம் அவருக்கு நேரா திரும்ப ஆரம்பிச்சுச்சுன்னா, இன்னைக்கு மரியாளுக்கு ஏற்பட்ட அந்த ரச்சனை சந்தோஷம் இந்த அந்தமான் முழுவதும் ஏற்படும். விசுவாசிக்கிற நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பா அப்பா மகன்னா மகன்னா பாப்பா பாப்பா बेटा मैं तेरा तेरी आंखों की पुतलों की पापा तेरी आंखों की पुतलों की पापा तेरी आंखों की पुतली को पापा உங்க சத்தம் மாத்திரம் கேட்கணுமே. பாப்பா எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஓ அப்பா लेवना शेदरिया करा मैं तेरा पापा बेटा मैं तेरा கரங்களை உயர்த்தி சொல்லுமா? मेरा பாப்பா முழுமுள்ளத்தோடு சொல்லுவோமா? பாப்பா உங்க சத்தம் கேட்கட்டும் எல்லாரும். பாப்பா பாப்பா சொல்லுங்க பார்க்கல, நீங்க சொல்லுங்க. சேதனியா தரம் வாசல் படியில எனக்காக ஆசையை காத்து கொண்டிருக்கிறீங்க. அந்த அறைக்குள் அழைத்து செல்ல, அந்த மகிமையின் பிரசன்னத்திற்குள்ள எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் சொல்லுங்க பாருங்க. இயேசுவின் நாமத்தினால்